சற்று முன் மீனா மகள் இளம் வயதில், அதாவது குறைந்த வயதில், அறியாத வயதில் தற்கொலை முடிவா? என்ன நடந்தது? இந்த வீடியோவில் பார்க்கலாம். இந்த செய்தியை இணையத்தில் படிக்கும்போது அதிர்ச்சி அடைந்தேன் என்றே சொல்லலாம். ஒட்டுமொத்த திரையுலகம் மீனா அவர்கள் உடைந்து போயிருக்காங்க. ரஜினிகாந்த் அவர்கள் துடிதுடித்து போயிருக்காங்க. அறியாத வயசுல புரியாத காதல் வரும் பார்த்தீங்களா? அந்த புரியாத காதல் மிகப்பெரிய ஆபத்துங்க. புரிஞ்சாதான் எந்த துறையிலையுமே சக்சஸ் பண்ண முடியும். புரியாத எந்த துறையா இருந்தாலும் சக்சஸ் பண்ண முடியாது. அதுவும் இந்த அறியாத வயசு ஆபத்தான வயசு என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இந்த வயசுல அவங்க எடுக்கிற முடிவு தான் சரின்னு தோணும். பின்னாளில் அது மிகப்பெரிய ஆபத்துன்னு உணர்வாங்க. பட் அந்த ஸ்டேஜை கடக்கிறது மிகப்பெரிய கடினங்க. பட் அந்த ஒரு சூழல் தான் மீனா மகளுக்கு ஏற்பட்டு சில பல விபரீத முடிவு எடுத்துள்ளதாக இணையத்தில் செய்தி வெளியாகி உள்ளது. அண்ட் இந்த செய்தி அறிந்து துடிதுடித்து போயிருக்காங்க நடிகை மீனா. என்ன நடந்தது? இந்த வீடியோவை பார்க்கலாம். இந்த நேரத்தில் இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கும் நண்பர்கள் அனைவருமே லைக் பண்ணிட்டு தொடருங்க. பார்க்கும் நண்பர்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நடிகை மீனா ஒரு பிரபலமான நடிகை என்றே சொல்லாங்க. ஆல் ஸ்டேட்ல நம்பர் 1 நடிகையா இருந்திருக்காங்க. அன்றைய காலகட்டங்களே மினிமம் 1 கோடி அளவு சம்பளம் வாங்கிய ஒரே ஹீரோயின் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்க கண்ணே அவ்வளவு கவர்ச்சி என்றே சொல்லலாம். கிளாமருக்கு கிளாமர், குடும்ப பெண்ணுக்கு குடும்ப பாங்கு, எல்லா மனதிலையுமே இடம் பிடிச்சிட்டாருங்க. வீட்டு குடும்பங்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு, பெண்கள் மனசுல இடம் பிடிச்சிட்டாரு, இளைஞர்கள் மனதில் இடம் பிடிச்சிட்டாரு. மீனாவா வேற லெவல் இல்லையா? ஏன்னா விஜய்க்கே மீனாவை மிகப்பெரிய லெவல்ல பிடிக்கும். அவங்களோட ஒரு படத்திலேயாவது நடிச்சிடணும்னு அவருக்கு மிகப்பெரிய ஆசை இருந்ததுங்க. ஆனா அப்படி ஒரு வாய்ப்பு அமையாமையே போனது. அதுக்கப்புறம் தான் இந்த ஜாஜகான் படத்துல சரக்கு வச்சிருக்கேன், இறக்கி வச்சிருக்கேன், அந்த பாட்டுல விஜயா தான் வலுக்கட்டாயமா நீங்க இந்த ஒரு பாட்டுக்காவது டான்ஸ் பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி தான் அந்த பாட்டுல கமிட் ஆனாங்க என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. இவங்களுக்கும் ரஜினிக்கும் என்ன சொல்றது, ஒரு அபரிவிதமான அன்பு இருக்கிறது என்றே சொல்லாங்க. அந்த உறவை வார்த்தையால வர்ணிக்க முடியாது. ஒரு மகளா தான் எப்போதுமே அண்ட் நம்ம ரஜினிகாந்த் அவர்கள் பார்ப்பாரு. அதற்கு மிகப்பெரிய காரணம் ரஜினிகள் நான் இங்க இருக்கேன், அன்புள்ள ரஜினிகாந்த். இவங்களோட திரைப்பயணம் 1983ஆம் ஆண்டு ஸ்டார்ட் ஆனதுங்க. குழந்தை பருவத்துல இருந்தே நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்கன்னு வைங்களேன். சொன்னா நம்ப மாட்டீங்க. மீனா எல்லா மொழியும் பேசுவாங்க. இவங்க படிச்சதே வெறும் 8வது தான். சின்ன வயசுலேயே அண்ட் திரைத்துறைக்கு கால் பதித்து விட்டார்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அனுபவ படிப்பு தான். எல்லா லாங்குவேஜுமே பிச்சு உதறிடுவாங்க மீனா என்பது குறிப்பிடத்தக்கது. மீனா கிட்ட இருக்கிற இன்னொரு பிளஸ் என்னன்னா, இவங்க ஒரு வெற்றி ஹீரோயின் என்றே சொல்லாங்க. இவங்க நடிச்ச அனைத்து படமே அனைத்து ஸ்டேட்லையுமே மிகப்பெரிய ஹிட். உதாரணம் சொல்ல போனால் என் ராசாவின் மனசிலே ராஜ்கிரண் தாங்க இவங்களை அறிமுகப்படுத்தினாரு. அதுக்கப்புறம் எஜமான், சேதுபதி ஐபிஎஸ், முத்து, அவை சண்முகி, பாரதி கண்ணம்மா, பொற்காலம், ஹரிச்சந்திரா, இப்படி சொல்லிக்கிட்டே போலாம். இவங்க 150 படம் நடிச்சிருப்பாங்க. அதுல 120 படம் சில்வர் ஜூப்ளி, ஒரு மிகப்பெரிய ஹிட் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. ஒரு ராசியான ஹீரோயின். ஓகேவா? அன்றைய காலகட்டங்களில் இவங்கள பெரிய பெரிய ஹீரோக்களே அந்த படத்தை கமிட் பண்ண மாட்டாங்கன்னு வைங்களேன். அப்படி ஒரு ட்ரெண்ட் செட்டை உருவாக்குன நடிகை என்றே சொல்லாங்க. ஒரு லேடி குயின், லேடி சூப்பர் ஸ்டார் என்றே சொல்லலாம் அன்றைய காலகட்டங்களில். ஓகேவா? அப்படி இருந்துமே இவங்களுக்கு ஏகப்பட்ட லவ் ப்ரப்போஸ் வந்ததுங்க. ஏன் நம்ம சரத்குமார் இருக்கார் இல்லையா, வீடு தேடி பொண்ணு கேட்டிருக்காரு. நம்ம சரத்குமார் உள்பட, கார்த்திக் உள்பட, நவரசநாயகன் கார்த்திக் இருக்காங்க இல்லையா, வீடு தேடி பொண்ணு கேட்டிருக்காங்க. ஆனா அவங்க குடும்பம் நம்ம மிடில் கிளாஸ் குடும்பம் மாதிரி ஒரு முறைப்படி பிசினஸ் மேனை பார்த்து திருமணம் பண்ணி வைக்கணும். இந்த திரைத்துறையே வேணாம், நீ வேணா திரைத்துறையில நடிக்கலாம், ஆனா திரைத்துறையில இருக்கிற மாப்பிள்ளைகள் வேணாம் நிராகரிச்சிட்டாங்க. மீனாவும் அவங்க அம்மா அப்பா சொல்றதா அப்படியே செய்வாங்கன்னு வைங்களேன். அதுதான் அவங்க கிட்ட இருக்கிற ஒரு மிகப்பெரிய பிடித்தமான கேரக்டர்ன்றே சொல்லாங்க. அவங்க நினைச்சா என்ன வேணாலும் பண்ணலாம். இன்னைக்கு நயன்தாரா இருக்காங்க இல்லையா, 3 நாள் கல்யாணம் நினைச்சா பண்றாங்க. இவங்க நினைச்சா பண்ணியிருக்கலாம். ஆனா தமிழ் கல்ச்சரை ஃபாலோ பண்ணக்கூடியவர்கள் என்பது குறிப்பிடத்தக்கதுங்க. அம்மா அப்பா சொன்ன மாதிரியே 2012ஆம் ஆண்டு வித்யாசாகர் திருமணம் பண்ணாங்க. 14ஆம் ஆண்டு நினைக்கிறேங்க. அவருக்கு இந்த நுரையீரல் பாதிப்பு ஏற்பட்டு 2022இல் காலமானார். ஓகேவா? இவங்களுக்கு ஒரு பொண்ணு இருக்காங்க, நைனிகா. கணவரோட இறப்பை ஏற்றுக்கொள்ளவே முடியலைங்க இவங்கனால. ஏன்னா மாற்று லங்ஸ் கிடைக்காம இறந்துட்டாரு. நம்ம கணவருக்கு இந்த நிலைமை ஏற்பட்ட மாதிரி இனி யாருக்குமே ஏற்படக்கூடாதுன்னு கணவர் மேல அவ்வளோ பற்றுங்க. இவங்க உடல் தானம் பண்ணிட்டாங்க. நான் இறந்த பிறகு என்னோட உறுப்புகள் எது நல்லா இருந்தாலும் அதை இன்னொருத்தவங்களுக்கு பயன்படுத்துங்கன்னு கணவருக்காக இப்படி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. கிரேட் பெண்மணி என்றே சொல்லாங்க. இப்படி இவங்க வாழ்க்கை வலியும் நிகழ்ச்சியும் கலந்தது என்றே சொல்லாங்க. சமீபத்தில் ரொம்ப சந்தோஷமா தான் இருந்தாங்க. கணவரை இழந்தாலும். பட் இந்த சூழலை தான் பார்த்தீங்கன்னா
விஜய் மகன் இருக்கார் இல்லையா? சமீபத்தில் வந்துட்டு விஜய் அரசியலுக்கு வந்த பிறகு பையன்கிட்ட பொறுப்ப குடுத்துட்டாரு. இனிமே நீ தான்டா டைரக்ட் பண்ணி, நீ தான் சினிமால வந்துட்டு பெரிய ஆளா வரணும். லைக்கா நிறுவனத்துக்கிட்ட ஒப்படைச்சிட்டாரு. என் பையன வந்துட்டு நீங்க பார்த்துக்கங்கன்னு. அவங்க தயாரிப்புல வந்துட்டு ஒரு படம் எடுத்தாருங்க. சிக்மா. அந்த படம் வந்துட்டு முடிஞ்சிருச்சு. ட்ரெய்லர் கூட சமீபத்தில வெளியானது. அதுக்கப்புறம் இன்னொரு படத்திலயும் கமிட் பண்ணிட்டாரு. இவரே டைரக்ட் பண்ணி, இவரே நடிக்கிற மாதிரி ஜேசன் சஞ்சய், அதாவது விஜயோட மகன். அந்த படத்துல அதாவது மீனாவோட மகள வந்துட்டு கமிட் பண்ணியிருக்காங்க. அதாவது அவங்க தான் ஹீரோயினா நடிக்கணும். இப்ப வந்துட்டு பெரிய ஆள் ஆயிட்டாங்க மீனா பொண்ணு. மீனா மாதிரியே தத்ரூவமா இருக்காங்க. ஒரு டால் மாரி இருக்காங்கன்னு வைங்களேன். அழகான ஒரு பொம்மை மாரி இருக்காங்க. விஜய் மகனுக்குமே புடிச்சு போச்சு. ஒரு முழு நீள லவ் ஸ்டோரின்னு வைங்களேன். முழு நீள லவ் ஸ்டோரிங்க. இதற்குண்டான வேலைகள் வந்துட்டு நடந்திருக்கு. ஷூட்டிங் ஸ்பாட்ல பிராக்டிஸ் வந்துட்டு நடந்திருக்கு. படமும் வந்துட்டு ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. பாதி வேலை நடந்து கொண்டு இருந்திருக்கு. ஆனால் இவங்க 2 பேருக்கும் வந்துட்டு இந்த ஷூட்டிங் ஸ்பாட்ல காதல் ஏற்பட்டிருக்கு. ஆனா இது வந்துட்டு மீனாவுக்கு சுத்தமா பிடிக்கல. இப்பதான் நீ வளர்ந்து வர, அதுக்குள்ளேயும் வந்துட்டு இந்த மாரி ஒரு முடிவ எடுக்கலாமா? இது வந்துட்டு அறியாத வயசு, புரியாத வயசு அப்படின்னு வந்துட்டு கண்டிச்சிருக்காங்க. ஆனா உங்களுக்கு தான் தெரியும்ல, அறியாத வயசுல நம்ம என்ன சொன்னாலும் அந்த குழந்தைகள் வந்துட்டு கேட்க மாட்டாங்க. எனக்கு வந்துட்டு விஜயோட மகன புடிச்சிருக்கு அப்படின்னு ரொம்ப வலுக்கட்டாயமா இருந்திருக்காங்க. இப்பதாம்மா நீ வளர்ந்து வர, உன் பேரு வந்துட்டு கெட்டு போயிருமா அப்படின்னு சொல்லி எவ்வளவோ கண்டிச்சு பார்த்துருக்காங்க. அந்த கண்டிப்பு கடுமையாக இருந்திருக்கு என்றே சொல்லாங்க. சேம் டைம் பார்த்தீங்கன்னா, இவங்க என்ன பண்ணிட்டாங்க, ரொம்ப கூடுதலா போய் மீனா அவர்கள் குடும்பம் இந்த படத்துல இருந்து வெளியேறிட்டாங்க. இது விஜய் மகனுக்கும் தயாரிப்பாளர்களுக்கும் வந்துட்டு மிகப்பெரிய டிசப்பாயிண்டட் என்றே சொல்லலாம். இந்த விரக்தியில பார்த்தீங்கன்னா, சில பல விபரீத முடிவு மீனா மகள் எடுத்து உள்ளதாகவும், இந்த செய்தி அறிந்து அதாவது சமீபத்துல விஜயாண்ணி மகள் ஒரு முடிவு எடுத்தாங்க இல்லையா? அந்த மாதிரி ஒரு முடிவு எடுத்திருக்காங்க. வீட்ல வேலையாட்கள் வந்துட்டு என்ன ஏதுன்னு பார்க்கும்போது மயக்க நிலையில கிடந்திருக்காங்க. அவசர அவசரமா மருத்துவமனைக்கு கொண்டு போயிருக்காங்க. மீனா மகள் வந்துட்டு எமர்ஜென்சி வார்டில் அதாவது ஐசியூ வார்டில் தீவிர சிகிச்சை பிரிவில் இருக்கிறார் என்றும் வலைதளங்கள்ல வந்துட்டு ஒரு அதிர்ச்சியான செய்தி வெளியாகி உள்ளது. இந்த செய்தி அறிந்து மீனா இதயம் நொறுங்கிவிட்டது என்றே சொல்லாங்க. அண்டு ரஜினிகாந்த் அவர்கள், ஒட்டுமொத்த திரை பிரபலங்கள் அனைவருமே வந்துட்டு பேர் அதிர்ச்சியிலும், சோகத்திலும் மூழ்கி உள்ளார்கள் என்றும் இணையத்தில் வந்துட்டு செய்தி வெளியாகி உள்ளது.